अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीः वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரானை பெற்ற தாயான யசோதை பிராட்டி பாவனையிலே பாசுரங்களை அருளிச் செய்கின்ற பெரியாழ்வார் திருமொழியிலே கண்ணபிரானை செங்கீரை ஆட வேண்டும் என்று அந்த உய்ய உலகு படைத்துண்ட மணிவயிரா என்கின்ற திருமொழி, அந்த திருமொழியிலே அவனை பிரார்த்தித்துக் கொண்டார். அதற்கு பிறகு மாணிக்க கிங்கிணி ஆர்ப்பா என்கின்ற திருமொழி, அந்த திருமொழியிலே அவன் என்ன செய்தார் என்னால் தன்னை புறம் புல்குவான் என்று அந்த விஷயத்தை எல்லாம் அருளிச் செய்தார். அடுத்தபடியாக இப்பொழுது ஏழாம் திருமொழி, இது தொடர்ச்சங்கிலிகை என்று தொடங்குகின்ற திருமொழி. இந்த தொடர்ச்சங்கிலிகை திருமொழியிலே அந்த கண்ணபிரான் தளர்நடை நடந்து வர வேணும் என்று யசோதை பிராட்டி கண்ணபிரானை பார்த்து அவள் பிரார்த்தித்தாளாம். அதே வார்த்தைகளை உட்கொண்டு பெரியாழ்வார் அற்புதமாக பாசுரங்களை அருளிச் செய்கிறார். அதாவது தளர்நடையிட்டு வருதல் என்னால் என்ன என்றால், சிறிய குழந்தை அப்பொழுதே நடக்க தொடங்கி இருக்கிறது, அது தத்தி தத்தி நடந்து வருகின்ற அந்த ஒரு அழகு இருக்கிறது, அதை அனுபவிக்க ஆசைப்படுகிறாள் யசோதை. அந்த யசோதையினுடைய பாவனையிலே பாசுரங்களை அருளிச் செய்கிறார் பெரியாழ்வார் என்று இந்த திருமொழி பூர பாசுரங்கள் அப்படித்தான் அமைந்திருக்கின்றன. அந்த கிரமத்திலே முதல் பாசுரத்திலே ஒரு குட்டி யானை, அதாவது சிறிய யானை குட்டியானது அப்படி நடந்து வருகிறது போல கண்ணபிரான் நடந்து வர வேணும் என்பதாக அந்த முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. தூங்கு பொன்மணி ஒலிப்பா படுமும்மத புனல் ஜோரா வாரணம் பையனின்னோர்வது போல் உடமணி பரகரங்கா கடந்தாளினை கொண்டு சார்கபாணி தளர்நடை நடவானோ. இந்த யானையானது எப்படி நடந்து வருகிறது என்றால், தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன, யானையை அந்த சங்கிலியோடு கட்டி வைத்திருக்கிறார்கள். சில சமயம் அது யானை அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு வருகிறது, அல்லது தாமாகவே நடந்து வருகிற காலத்திலேயும் அதனுடைய காலிலே கட்டி இருக்கிற அந்த சங்கிலியினுடைய ஒலி அது எப்படி இருக்கும் என்னால் அதை பெரியாழ்வார் பாசுரத்தில் அப்படியே வழக்கு சொல்லாலேயே காட்டுகிறார். அந்த சங்கிலியினுடைய ஒலி சலார் பிலார் என்ன, இந்த சலார் பிலார் என்ன சத்தம் வருகிறதாம் சங்கிலியினுடைய ஒலி. ஆக தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன. அதற்கு மேலே தூங்கு பொன்மணி ஒலிப்பா, அதனுடைய கழுத்திலே தொங்குகின்ற மணிகள் இருக்கிறது, அதெல்லாம் ஒலிக்கிறது. அதற்கு மேலே அந்த ஆணை எப்படி இருக்கிறது என்னால் படு மும்மத புனல் சோராம், 3 இடங்களிலிருந்து பெருகுகின்ற மத நீர் அது அப்படியே பெருகி வருகிறதாம் அந்த ஆணைக்கு. அதாவது 2 கன்னங்கள் மஸ்தகங்கள் என்று சொல்லுவதுண்டு, அதை தவிர அல்லது கன்னங்கள் மஸ்தகங்கள் அதனுடைய மேற்றம் என்கிற குறி ஆக இந்த இடங்களிலிருந்து பெருகுகின்ற மதம் என்றும் சொல்லுகிறதுண்டு. ஆக ஆணைக்கு 3 இடங்களிலே மதம் பெருகுகிறதாம். அப்படி ஒரு வாரணம் என்றால் யானை, அந்த யானையானது பைய நின்று ஊர்வது போல் அது மெல்ல அசைந்து அசைந்து வருகிறது போல கண்ணனும் வர வேண்டும். ஆக யானையானது அந்த சங்கிலியினுடைய ஒலி அது ஒலிக்க, கழுத்திலே கட்டியிருக்கிற மணியினுடைய ஒலி ஒலிக்க, 3 இடங்களிலே மதநீர் பெருக அது வருகிறா போலே இந்த கண்ணபிரானும் வர வேணும். இப்போ யானைக்கு சொன்னதெல்லாம் கண்ணபிரானுக்கும் இருக்க வேணுமே அப்படின்னு சொன்னா உடனே அதை எடுத்து காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் என்னால், ஆனைக்கு காலிலே சங்கிலி போலே இந்த கண்ணபிரானுக்கு காலிலே சதங்கை ஒலியாம். அதை சொல்லுகிறார் பாசுரத்திலே. என்ன காட்டுகிறார் என்னால், தடன் தாளினை கொண்டு சார்கபாணி, அவனுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், உடன்கூடி கிண்கிணியாரவாரிப்பா, கிண்கிணி என்கிறது காலிலே இருக்கக்கூடிய சதங்கை, உடைமணி பறைகரங்கா, உடைமணி என்னால் அறையிலே அணிந்திருக்கிற சதங்கை, அது பறைகரங்கா பறை போலே ஒலிக்க,
அதற்கு மேலே மத்தொன்னு ஆனைக்கு மும்மதம் பெருகுகிறா போல கண்ணபிரானுக்கும் அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அதை சொல்லுகிறார். இவனுக்கும் கூட சொல்லலாம். வாயிலிருந்து குழந்தைக்கு நீர் பெருகுகிறது, கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. இன்னும் அந்த சிறுச்சண்ணன் துள்ளம் சோரா என்று சொல்லும்படியாக உடைமணி பரகரங்க தடந்தாளினை கொண்டு சார்ங்கபாணி என்று இவனுக்கும் கூட அந்த 3 இடங்களிலே மதம் பெருகுகிறதா, மத ஜலத்திற்கு பதிலாக தண்ணீர் பெருகுகிறதாம். அப்படி என்னுடைய சார்ங்கபாணி, சார்ங்கபாணி என்னால் சார்கம் என்கிற வில்லை கையிலே ஏந்தினவன் என்று பொருளது. ஒரு திவ்ய தேசத்திலே எம்பெருமானுக்கு சார்ங்கபாணி என்கிறதே திருநாமம் அல்லவா? திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் அவனையே சொல்லுவதாகவும் கொள்ளலாம். ஏனென்றால் பெரியாழ்வார் யசோதா பாவனையிலே பாசுரங்களை பாடுகின்ற காலத்திலேயும் கூட திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் சேர்த்து அனுபவிப்பது என்கிறதை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அப்படி இந்த வாரணம் பையன் இன்னூறுவது போல இந்த சார்ங்கபாணியும் கூட உடைமணி பரகரங்க அந்த அறையிலே அணிந்திருக்கிற சதங்குகள் எல்லாம் ஒலிக்க அவன் இப்படி தளர்நடை நடவானோ என்று முதல் பாசுரத்திலே அந்த தளர்நடை நடக்க மாட்டானா, என்னுடைய குழந்தையான கண்ணபிரான் தளர்நடை நடக்க மாட்டானாம் என்று யசோதை சொல்லுகிறார். அந்த வார்த்தையே பெரியாழ்வார் அருளி செய்தார். அடுத்தபடியாக 2வது பாசுரத்திலே அப்படி அவன் தளர்நடை நடந்து வருகின்ற காலத்திலே அவன் புன்முறுவலோடு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த புன்முறுவல், சிறிய குழந்தையான கண்ணபிரான் அவன் புன்முறுவல் செய்தால் அது எவ்வளவு அழகாக இருக்கும் என்றால் அதை பாசுரத்திலே மிக அற்புதமானதொரு உதாரணத்தோடு எடுத்து பெரியாழ்வார் நமக்கு அருளி செய்கிறார். சிறுபிறை முளை போல் நக்க செந்து வருவாய் திண்ணை மீதே நளிர்வெண்பல் முளையிலகா கண்ணபிரான் தன்னுடைய திருப்பவளத்தை திறந்து ஒரு சிறிய புன்முறுவலை பூக்குகிறான். அந்த புன்முறுவல் எப்படி தெரிகிறது என்றால் செக்கர்வானத்திலே மின்னல் தோன்றினார் போலே என்கிறார். செக்கர்வானம் என்றால் சிவந்த வானம். அது சாயங்காலம் அந்த அந்தி மறைகிற காலத்திலே அப்பொழுது என்ன ஆகும் என்னால் வானம் சிவந்து காணப்படும். அந்த சமயத்திலே அங்கே ஒரு என்ன ஆகணும்னா சந்திரன் தோன்றுவான். சந்திரன் தோன்றுவது அதுவும் பிறையாக சந்திரன் தோன்றுகிற காலத்திலே அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கிறதாம். அந்த எம்பெருமானுடைய திருப்பவளம் அந்த உதடுகள் இருக்கிறதே அதை சக்கர்வானத்திற்கும் அங்கே தோன்றுகின்ற அந்த பிறை சந்திரன் இருக்கிறானே அவனை எம்பெருமானுடைய அந்த திருமுத்துக்கள் திரு பற்களுக்கும் இப்படி ஓமானமாக வைத்து அதை ஓமித்து இப்படி பாசுரம் அருளி செய்கிறார். செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபிறை. செக்கரிடை செக்கர்வானத்திலே அந்த நுனிக்கொம்பு என்னால் அது அந்த காலத்திலே அப்படி வழக்கம் உண்டு. ஆகாசத்திலே சந்திரன் எங்கே இருக்கிறான், பிறைச்சந்திரன் எங்கே இருக்கிறான் என்று அடையாளம் கேட்டால் உடனே சொல்லுவார்களாம், அதோ ஒரு மரம் தெரிகிறது அல்லவா, அந்த மரத்தினுடைய நுனியிலே ஒரு கொம்பு தெரிகிறது அல்லவா, அந்த கொம்புக்கு மேலே பார் என்று இப்படித்தான் அடையாளம் காட்டுவாளாம். மரத்தினுடைய நுனி கொம்புக்கு மேலே இருக்கிற சந்திரன் என்று அடையாளம் காட்டுவார்களாம். அதை இங்கே பாசுரத்தில் அப்படியே நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபிறை. சிறுபிறை என்னால் சந்திரனுடைய பிறை. அந்த பிறை முளை போல் எம்பெருமானுக்கு எப்படி இருக்கிறதுனா நக்க செந்து வருவாய் திண்ணை மீதே. அந்த எம்பெருமானுடைய சிவந்ததான துவர்வாய் அது எப்படி இருக்கிறது? நக்க என்னால் சிரித்து என்ன அர்த்தம், அந்த சிரிப்பு என்ன அர்த்தம், அது நகுதல் என்னால் சிரித்தல். நக்க செந்துவார் திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளையிலக. அந்த கண்ணபிரானுடைய வெண்பல் முளை என்கிறார். ஏன்னா அப்பொழுதுதான் கண்ணன் அந்த பல்லெல்லாம் அவனுக்கு முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. எப்படி சந்திரன் ஆகாசத்திலே அப்பொழுதுதான் முளைக்க ஆரம்பித்திருக்கிறானோ அதுபோல கண்ணபிரானுடைய திரு அதரத்திலேயும் அந்த பற்கள் அப்பொழுதுதான் முளைக்க ஆரம்பித்திருக்கிறதாம். அதை சொல்ற அப்படி நளிர்வெண்பல் முளையிலக அக்குவடமுடுத்து ஆமைத்தாலி பூண்டு என்று சங்கு மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான். அதற்கு மேலே ஆமைத்தாலி என்கிறது ஒரு விதமான ஆபரணம். அதாவது அது கூர்ம வியாக்ரி நக பரிமள என்றெல்லாம் பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே அனுபவிப்பார். அப்படி அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்னெல்லாம் ஆபரணங்களை அணிவதுண்டு. அது இந்த இடத்துல பெரியாழ்வார் பாசுரத்தில் காட்டுகிறார். அக்குவடம் உடுத்து ஆமைத்தாலி பூண்டவன் அப்படின்னு கண்ணனை வர்ணிக்கிறார்.
ஆனால் இவன் யார் என்னால் அனந்த சயனன், அவன் அதாவது பாம்பின் மேலே படுத்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான். எங்கே? திருப்பார்கடலிலே. ஏஷ நாராயணஹா ஸ்ரீமான், அங்கேந்துதான் அவன் ஆகத மதுராம் புரியும் என்று பாசுரங்கள். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா என்று அந்த திருப்பார்கடலிலே பாம்பின் அரவணையிலே படுத்துக் கொண்டிருக்கிறானே, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன், அவன்தான் கண்ணனாக வந்து அவதரித்திருக்கிறான் என்கிறபடியினாலே அவனை அனந்தசயனன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்து, அதற்கு மேலே தக்கமா மணிவண்ணன் என்று தன்னுடைய பெருமைக்கு தக்க மாமணி போன்ற நிறத்தை உடையவன், அப்படிப்பட்ட வாசுதேவன் தளர்நடை நடவானோ, தளர்நடை நடக்க மாட்டானா என்று இரண்டாவது பாசுரத்திலே அப்படி மிக அழகாக தெரிவித்தார். அதற்கு மேலே மூன்றாவது பாசுரத்திலேயும் இதே அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் விரித்து மிக அழகாக தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனியே அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லி அதை நன்றாக அனுபவிக்கிறார். கொடியுமோர் வெண்டிங்களும் சூழ்பரிவேடமுமாய் பின்னல் துலங்கு மலசிலையும் பீரகச்சித்தாடையுடன் எண்ணில் பொழிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையுடன் தன்னில் பொழிந்த இருடிகேதன் தளர்நடையடவானோ என்று அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால், அவனுடைய திருமேனியிலே அணிந்திருக்கிற திருவாபரணங்கள் அதெல்லாம் எப்படி தெரிகிறது என்று சொன்னால் அழகாக சொல்லுகிறார். மின்னு கொடியும் ஓர் வெண் திங்களும் சூழ் பரிவேடமுமாய், சந்திரனை போல என்றார். முதல்ல சந்திரன் எப்படிப்பட்டவன்? ஓர் வெண்திங்கள், ஒப்பற்றவனாய் வெண்ணிறமாயிருக்கிற திங்கள் என்னால் சந்திரன். இந்த சந்திரனுக்கு பக்கத்தில் என்ன இருக்கிறதுனா மின்னல் கொடி போலே இருக்கிறது என்று அதற்கு அழகு. அதற்கு மேலே சூழ் பரிவேடம் என்னால், இந்த சம்ஸ்கிருதத்திலே பரிவேஷம் என்கிறது ஒளி வட்டத்தை குறிக்கிறது. இது சந்திரனுக்கு இத்தனையும் விசேஷம். அவன் பரிவேடத்தோடு கூடியவனாய் கொடி போன்ற மின்னலோடு கூடியவனாய் இருக்கிறான் சந்திரன். மின்னு கொடியும் ஓர் வெண்திங்களும் சூழ் பரிவேடமுமாய், அதற்கு மேலே பின்னல் துலங்கு மரசிலையும், அந்த கண்ணபிரானும் அதே போல நன்றாக பிரகாசிக்கிறான். அப்பொழுது அவன் அணிந்து கொண்டிருக்கிற ஆபரணம் அது அரசிலை என்று சொல்லுகிறார். அதாவது அரசிலையினுடைய வடிவிலே சில ஆபரணங்களை பண்ணி அது இடையிலே அணிவிப்பது, குழந்தைகளுக்கு அணிவிப்பது என்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அதனால அதையும் சேர்த்து இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பின்னல் துலங்கு மரசிலையும் பீதகச்சித்தாடையோடும், நன்றாக பீதாம்பரத்தை அணிந்து கொண்டிருக்கிறான். சக்கரவானத்திலே சந்திரன் தோன்றுகிறார் போலே என்று சொன்னார் போலே இங்கேயும் கூட அப்படி இருக்கிறான். அப்புறம் மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையோடும், கழுத்திலே காரை என்னும் ஒரு ஆபரணம். காரை என்னால் அது நல்ல ஒரு பெரிய பதக்கத்தை உடைய ஆபரணம் என்று கொள்ளுவோம். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா நன்ன பளபளான்னு கண்ணனுடைய திருமேனியிலே பிரகாசிக்கிறதாம் அந்த காரை என்கிற ஆபரணம். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அப்படியே மேகத்தினுடைய நடுவிலே மின்னல் தோன்றினார் போலே என்ன. அதைத்தான் பாசுரத்தில் மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல், கார்முகிலில் அதாவது மின்னலை தன்னிடத்தே கொண்டிருக்கிற ஒரு கரிய மேகம் போலே இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்னால் தன்னுடைய கரிய திருமேனியிலே அந்த காரை என்கிற ஆபரணத்தோடு கூடியவனாய் அவன் விளங்குகிறான். அப்படி கழுத்தினில் காரையோடும் தன்னில் பொலிந்த இருடி கேசன், அப்படி தன்னில் பொலிந்தா என்னால் இத்தனை ஆபரணங்களாலும் அவன் பொலிகிறான். இன்னும் சொல்ல போனால் ஆபரணங்கள் தான் அவனாலே இப்படி பொலிகின்றன என்று கூட சொல்லலாம். ஆபரணத்துக்கு இவன் அழகு கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த இருடிகேசன், ஹிருஷிகேசன் என்கிற வடசொல் இருடிகேசன் என்று ஆகிறது. ஹிருஷிகேசன் என்கிறது எம்பெருமானுடைய திருநாமம். அப்படிப்பட்ட இருடிகேசன் தளர்நடை நடவானோ என்று இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இன்னும் மேலே அனுபவத்தை தொடர்ந்து செய்வோம்.